நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு காலை 6:34. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நாளை தேவைகள் இருக்காது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்காது என்று கூறவில்லை. நாளைய தினத்திலும் நமக்கு தேவைகள் இருக்கும், எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இருக்கும். ஆனால் அதை குறித்து நாம் இப்பொழுது கவலைப்பட்டு இன்று நாம் முடிக்க வேண்டிய காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை விட்டுவிடக்கூடாது என்பதையே கூறுகிறார். இங்கு ஆண்டவர் கவலையேபட தேவையில்லை என்று கூறவில்லை. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்கா கவலைப்படும் என்றே கூறுகிறார். அதை இன்றைய தின கவலைகளோடு தேவைகளோடு சேர்த்து கொள்ள வேண்டாம் என்றே ஆண்டவர் கூறுகிறார். அதற்கான காரணத்தையும் ஆண்டவரே பின்வருமாறு கூறுகிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆம், அந்தந்த நாளுக்கான மன்னா தேவை ஏற்படும். அதை சேகரித்து வைக்க பிரயாசப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாளைய தினம் இதே மன்னா பொழியுமா, நாளையும் இன்று போல் சேகரிக்க முடியுமா என்று கவலைப்பட வேண்டாம் என்றே ஆண்டவர் கூறுகிறார். ஆம், ஆண்டவர் நிச்சயம் மன்னாவினால் நாளையும் போஷிப்பார். இங்கு நாம் கவலைப்பட தேவையில்லை என்று தான் ஆண்டவர் கூறுகிறாரே தவிர அக்கறைப்பட தேவையில்லை என்றோ ஆயத்தப்பட தேவையில்லை என்றோ கூறவில்லை. ஏனெனில் ஆண்டவரே லூக்கா மதியம் 2:28 -32 உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணியில்லாமற் போனால் பார்க்கிறவர்களெல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணியில்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டித் தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகமுண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பாராமலிருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிறபோது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனைத்தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமலிருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. ஆம், எதிர்காலத்திற்கான ஆயத்தப்படுதலும் திட்டமிடுதலும் தேவை. ஆனால் அது எப்படிப்பட்ட பலனை தரும், நாம் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்குமா என்று கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே விதைக்கிறவன் பலனை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு விதைக்கும் பொழுது பூமியின் பலனை விளைய செய்கிற கர்த்தர் அதற்கான பலனை தருவார். இங்கு கவலை என்பது வெறும் உலகப் பொருளுக்காக மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கவலைகளும் நமக்கு ஏற்படலாம். 2 கொரிந்தியர் காலை 11:28 இவை முதலானவைகளையல்லாமல் எல்லாச் சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். மேலும் 2 கொரிந்தியர் நண்பகல் 12:20 21 ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படியிருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படியிருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவஞ்செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமலிருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டிய தாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். இங்கும் அப்போஸ்தலராகிய பவுல் தான் ஆவிக்குரிய துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்று பயந்து இருக்கிறேன் என்கிறார். ஆகிலும் இப்படிப்பட்ட எல்லாவித ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய கவலைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு கூறும் ஒரே காரியம் கவலைப்படாதீர்கள் என்பதே. அந்தந்த நாளுக்கான தேவைகள் எதுவானாலும், எதிர்பார்ப்புகள் எதுவானாலும், நம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எதுவானாலும் பிலிப்பியர் 4-6-7 கூறுகிறபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம், இங்கு நம் கவலைக்கான காரணங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் நிரப்புகிறபடியால் அது நம்மை கிறிஸ்துவை விட்டு, அவர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகாதபடி காத்துக்கொள்ளும்.
இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஒருவேளை நாம் தொடர்ந்து கவலைப்பட்டே கொண்டிருப்போமானால், குறிப்பாக பூமிக்குரிய காரியங்களுக்காய், அது நம்மை தேவனை விட்டே பிரித்துவிடும். அதனால் தான் விதைகளின் பற்றிய உவமையில் ஆண்டவர், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐசுவரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். லூக்கா காலை 8:14 என்றார். எனவே பூமிக்குரிய காரியங்களுக்கானாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கானாலும் நாம் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பூமிக்குரிய இச்சரீரத்தை நமக்கு கொடுத்தவரும் ஆவிக்குரிய மறுரூபமான சரீரத்தை நமக்கு கொடுக்கப் போகிறவரும் அவரே. ஒருவேளை அப்போஸ்தலராகிய பவுலை போல ஊழியத்தை குறித்த ஆவிக்குரிய துக்கம் நமக்கு இருக்குமானால், அது தேவனுக்காக நாம் செயல்பட நம்மை ஊக்குவிக்கும். ஆனால் அதே நேரத்தில், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். 1 கொரிந்தியர் 3:6 என்று அப்போஸ்தலனாகிய பவுலே கூறுகிறது போல, ஊழியத்திலும் பலனை தருகிறவர் கர்த்தரே. எனவே ஆவிக்குரிய கவலையானாலும் பூமிக்குரிய கவலையானாலும் நாம் வெறுமையாக என்னவாகுமோ என்று கவலைப்படுகிறதினால் மாத்திரம் எதற்கும் தீர்வு வரப்போவதில்லை. அதனால்தான், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மத்தேயு காலை 6:27 என்றார் ஆண்டவர். எனவே இன்றைய தேவையாயிருந்தாலும் அல்லது நாளைய தேவையாயிருந்தாலும் அல்லது நித்தியத்திற்குரிய தேவையாயிருந்தாலும் நாம் ஆண்டவரையே சார்ந்து கொள்வோம். அவர் தாமே நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். அல்லேலூயா.